இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சதீஷ்குமார். இன்னைக்கு ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வாழ்க்கைன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அரை மணி நேரத்தில் வரணும். ப்ரொவிஷன் ஆர்டர் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் வரணும். நீங்கள் ஏதோ ஒரு சினிமா பார்த்தா கூட நெட்ஃப்ளிக்ஸில் அதில் வர சண்டை சாங்ஸ் எல்லாம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்க்கறதுல கூட நமக்கு அந்த ஆட்டிடியூட் வந்துடுச்சு. ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணும், நமக்கு அந்த செல்வத்தை சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. எனக்கு வரக்கூடிய நிறைய கமெண்ட்ஸு ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, பென்னி ஸ்டாக்ஸ் எதாவது ரெக்கமெண்ட் கொடுங்க, அந்த ஸ்டாக் வந்து ஒரு 2 வருஷத்தில் வந்து 3 times 4 times ரிட்டர்ன்ஸ் வரணும், எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு 50% 60% ரிட்டர்ன்ஸ் வரும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குவரிஸ் தான் நிறையவே வந்துட்டு இருக்கு. சதுரங்க வேட்டைன்னு ஒரு படங்க தமிழில். அந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போன மாதம் வந்து ஒரு கோல்டு நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. 30% வந்து உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, எங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி போயிட்டு அந்த கம்பெனியில் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரியான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பணத்தை வந்து கவர்மெண்ட்டு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பான்சி ஸ்கீம் அப்படின்றது தாங்க இந்த ஸ்கீமோட பேர். இந்த பான்சி ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு ரிட்டர்னை வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க. உங்கள் பேராசையை தூண்டுற மாதிரி, அந்த கிரீட்னஸை தூண்டுற மாதிரி அந்த ஒரு ரிட்டர்ன் இருக்கும். யார் ஒருத்தருமே வந்து 30% 60% அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் திரும்ப வருது. 60%. நீங்கள் அதே 1 லட்சம் ரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 5%ங்க, இல்லை 6%, 6,000 ரூபாய். 6,000 ரூபாய்க்கும் 60,000 ரூபாய்க்கும் பெரிய வித்தியாசம். அப்போ இந்தியாவிலே இதுதானே எங்கள் பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ஸ்கீமு. சரி, இந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்குறாங்க. இப்போ அந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் எப்படி நீங்கள் இந்த 60% கொடுக்குறீங்கன்னு நீங்கள் போய் கேளுங்களேன். அவங்கக்கிட்ட வந்து ஒரு கிளியரான ஒரு பிஸ்னஸ் மாடலோ இல்லை ஒரு ஆன்சரோ அப்ரோச்சோ இருக்காது அவங்கக்கிட்ட. நான் ஃபியூச்சர்ஸ் அண்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறேன், நான் இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 200%, அதில் உங்களுக்கு நான் 60% தான் கொடுக்குறேன். நான் பிட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸு 500%, நான் அதில் 60 தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய நியூ பிட் காயின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான தங்கம் முதலான ஸ்கீமு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஈமு கோழி கூடன்னு சொல்லுவாங்க. நிறைய பிஸ்னஸ் மாடல் சொல்லுவாங்க. அந்த எந்த ஒரு பிஸ்னஸ் மாடல்லையும் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்காது. ஒரு ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிசல்ட் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு கம்பெனியுமே கடந்த 10 வருஷமாக அதே ரிட்டர்னை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்களா? ஏன்னா நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ரிட்டர்ன்ஸில் போய் பார்ப்போம். நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது அந்த பெஞ்ச் மார்க்கை விட 10 இயர் 7 இயர் 5 இயர் 3 இயர் 1 இயர் கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ணி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அது மாதிரி கொடுத்துருக்கான்னு செக் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி நீங்கள் அதை செக் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஏமாத்துறவங்க இந்த பான்சி ஸ்கீமை வந்து ப்ரொமோட் பண்ணுறவங்க முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான ரிட்டர்னை சொல்லுவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க. முதல்ல ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராம்ப்டாக 6 மாதம் கூட இருக்கலாம், இல்லை 1 வருஷம் கூட இருக்கலாம், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்போ இதில் இன்வெஸ்டருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃப்ளோ அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகும்போது தான் ப்ராப்ளம் வரும். இப்போது உங்களை மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் செய்ய உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸை கரெக்டாக மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அது ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டே அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸில் போர்டு மட்டும்தான் இருக்கும், ஃபர்னிச்சர் மட்டும்தான் இருக்கும், ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இது மாதிரியான பான்சி ஸ்கீம் நடந்திருக்கு. இந்த ஸ்கீமுக்கு வந்து காரணமானவரே வந்து சார்லஸ் பான்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரோட ஒரிஜினல் பேர் யூஎஸில். அவரோட பேரையே இந்த ஒரு ஃப்ராடுக்கான ஒரு ஸ்கீமாக வந்து பேரை வச்சுட்டாங்க. ஸோ யார் ஒருத்தருமே உங்களுக்கு 12% 10%க்கு மேலே கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா நீங்கள் அந்த இடத்துல உஷாராயிடணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து 6%. லைஃப் இன்சூரன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸு, பிஎஃப் இவங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 to 8%.
லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 12%. அதுவுமே நீங்கள் வந்து நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், 5 வருஷம் தொடர்ந்து ஸ்டே பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு 12% இந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு. யாராவது ஒருத்தர் வந்து நான் இன்னைக்கு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறேன், என்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தா நான் 60,000 ரூபா கொடுக்குறேன்னாக்கா தயவு செஞ்சு அதை மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 12%க்கு மேலே ரிட்டர்ன்ஸை கொடுக்கறது ரொம்பவுமே கஷ்டங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுமே வந்து 20%க்கு மேலே மார்ஜின் வச்சுலாம் ஆப்ரேட் பண்ண முடியாது, ரொம்பவுமே கடினம். இப்படி நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபினான்சஸை அந்த கிரீட் அண்ட் ஃபியர் இந்த 2 விஷயத்துலேருந்து தள்ளி வச்சு உங்கள் டிசிஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் ஜேர்னி ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்கும். உங்கள் வெல்த் கிரியேஷன் ஜேர்னி ஒரு ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஓவர் நைட்டில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி அதுலேருந்து எனக்கு செல்வம் சேர்க்கணும், ஒரு ஸ்டாக் வாங்கணும், அதில் பணக்காரன் ஆகிடணும், ஒரு ஸ்கீமு, அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இன்னைய வரைக்கும் வந்து அந்த ரிச் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பணக்காரானவங்க யாருமே இல்லைங்க. ஸோ அதை விட்டுட்டு இந்த பேஷன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணி பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் உங்கள் பணத்தை க்ரோ பண்ண விடுங்க. ஒரு 10லேருந்து 15 வருஷம் 20 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய வெல்த் கிரியேஷனை எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய பேருக்கு எனக்கு இருக்க ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமுக்கு ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி அதுலேருந்து ஒரு பணம் வந்தாலே சரியாயிடும், எனக்கு வந்து அது மாதிரியான ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்ததுனாக்கா என்னோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும்னாக்கா அதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யுது, சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னாக்கா சுஷில் குமார்னு ஒரு கவுண்ட் பனையை காக்கிறவர் பதில் ஒரு 5 கோடி ரூபாய் வின் பண்ணார். அவர் 5 கோடி ரூபாய் வின் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு 5 வருஷத்துக்கு கழிச்சு திரும்ப அவரோட பழைய வேலையான அந்த பால் பேக்கெட் போடுற வேலையை திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்லைங்க. 70% லாட்ரி டிக்கெட் வின் பண்ணுறவங்களும் சரி, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸும் சரி, இந்த சினி செலிபிரிட்டிஸும் சரி, நிறைய பேர் வந்து இந்த ஓவர் நைட்டில் வர காசை என்ன பண்ணுறாங்க, அந்த மணி மேனேஜ்மெண்ட், அந்த ஒரு மணி மைண்ட் செட் அப்படின்றது தெரியாததுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா விட்டுடுறாங்க. ஸோ ஹார்ட் ஏர்னிங் மணி அப்படின்னும் போது அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை நம்ம சேர்க்குறோம், சேமிக்கிறோம், ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதை நம்ம எவ்வளோ பக்குவமாக கரெக்டான சேஃபான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு காசு வருதுன்னாக்கா அது கிரீடினஸ்க்கு தான் அந்த காசை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவோம், அது நமக்கு திரும்பவுமே லாஸஸை தான் கொடுக்கும் அது. ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அணுகுமுறையை உங்களோட பர்சனல் ஃபினான்சஸை பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட செல்வம் பெருகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். பணத்தை பெருக்கும் தாரக மந்திரம். நாணயம் விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் up to 50% offer starts from ₹49 only. Link in description. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.